22:19 வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அப்பம் என்பது வேதத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அப்பங்கள் சொல்லப்படுகிற குறித்து முதலாவது நம்ம பார்ப்போம். என்னோட எடுத்த வாசிங்க, யாத்திராகமம் 16:12 எடுத்த ஒரு வாசிங்க பார்க்கலாம். வேதத்தில் என்னென்ன அப்பங்களை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது என்றதை பார்க்கலாம். யாத்திராகமம் 16:12 இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், அவர்களுடனே பேசி சாயங்காலத்தில் இறைச்சிகளை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாக்கி. போதுங்க பாருங்க, முதல் அப்பமானது ஆண்டவர் கொடுத்த அப்பம். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், அப்பம் என்பது சொல்லப்படுகிறது நம்ம நினைக்கிறது போல ஒரு பிரெட்டு கிடையாது. இந்த அப்பத்துக்கு பேர் மன்னா. மன்னா எப்படி இருந்ததுன்னா தேனிட்ட பணிகாரத்தை போல இருக்குதான். வாசிங்க பார்க்கலாம். அதே யாத்திராகமம் 16:31 வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு என்னவாக வேதம் சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். வம்சத்தார் மன்னா என்று பெயரிட்டார்கள், கொத்தமல்லி அளவாகிலும் வெண்மை நிறமாகவும் அதோட ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. என்ன பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அப்பம் என்று சொல்லப்பட்டாலே மன்னா தான் இருந்தது. மன்னா எப்படி இருந்ததுன்னா நல்லா பாருங்க, தேனிட்ட பணிகாரத்தை போல் ருசி உள்ள காரியமாக இருந்தது. இந்த மன்னாவை தேவன் எப்படி கொடுக்காரு பார்க்கும்போது முறுமுறுப்பினால் கொடுக்குறார். ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க மோசே இடத்துல கேட்குறாங்க, நாங்கள் இந்த வனாந்தரத்தை புசிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? இன்னைக்கு பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா 22:19 சொல்லுகிறது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் பிற்கப்பட்டது காரணம் என்ன தெரியுங்களா? ஷேரிங். இது வரைக்கும் ஒரு கூட்டத்தார் தான் சாப்பிட்டுருந்தாங்க. இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க மட்டும்தான் சாப்பிட்டுருந்தாங்க. இதை வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை ஒரு கூட்டத்தார் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் சாப்பிட்டிருந்த மன்னாவை ஆண்டல் முதல் முறையாக சொல்லுகிறாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த சரீரமாகிய அப்பத்துக்கும் வானத்தில் இறங்கின மன்னாக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொரு 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், இந்த இந்த மன்னா 6 நாளைக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. 7ஆவது நாள் கிடைக்காது, 6 நாள் கிடைக்கும். இந்த 6ஆவது நாள் என்ன பண்ணணும்னா, 7ஆவது நாள் ஓய்வு நாள் என்பதனால இந்த 6ஆவது நாள் 2 வேலையை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தருக்கு அவங்க பலியிடுறதுனால இந்த ஓய்வு நாள் எடுக்கக்கூடாது. 2வது பார்க்கும்போது இந்த மன்னாவுக்கு ஜீவன் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இல்லை? ஜீவன் இல்லை. மன்னாவுக்கு உயிர் கிடையாது. 3வது காரியம் பார்க்கும்போது இந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் எல்லாருமே வனாந்தரத்தில் செத்து போனாங்க. வனாந்தரத்தில் யாரெல்லாம் இந்த மன்னாவை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாமே மரித்து போனாங்க. 4வது காரியம், இந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம்தான் சாப்பிட்டாங்க. இப்போ என்ன வித்தியாசம் என்பதை நம்ம பார்க்கலாம். வானத்திலிருந்து இறங்கின மன்னாவுக்கும் வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவின் சரீரமாகிய இந்த அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கும்போது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எடுத்தல் வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6:51 இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நல்லா பாருங்க, மன்னா எங்கிருந்து இறங்கி வந்தது? இயேசு கிறிஸ்துவாகிய சரீரம் எங்கிருந்து அப்பமாக சொல்லப்படுகிறது? ஜீவ அப்பம். இது எங்கிருந்து இறங்கி வந்தது? நல்லா பாருங்க, வனாந்திரத்தை 40 வருஷம் அவன் சாப்பிட்ட மன்னாவுக்கு நமக்கு பிற்கப்படுகிற இந்த சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, முறுமுறுப்புனால ஆண்ட வானத்திலிருந்து ஒன்று கொடுத்தார். வெனைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் முறுமுறுப்புனால ஒன்று கொடுக்குறாங்களோ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது. நல்லா பாருங்க, ராஜா வேணும்னு இன்னும் யார் கேட்ட? ஆண்டோடத்தில் தீர்க்கதரிசியில் யார் கேட்டாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் தான் கேட்டாங்க. எது கேட்டாங்க தெரியுமா? எங்களை ஆளத்துக்கு தெய்வம் வேணாம்,
எங்களை ஆளத்துக்கு ராஜா வேணும் மற்றவர்களை போல. அவர்கள் முறுமுறுப்பினால் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இஸ்ரவேலுக்கு யாரை கொடுத்தாருன்னா சவுலை கொடுத்த பொழுது, அந்த மனுஷனா வந்த பொழுது அவங்க யாருமே ஆசீர்வாதமா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தரே விரும்பி ஒரு காரியத்தை கொடுக்கணும். நிறைய நேரத்தில் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை நீங்க ஜெபத்தில் முறுமுறுப்போடு கேட்குறீங்களா இல்லை தேவ சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தில் என் ஆண்டவர் எனக்கு செய்யவே மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி கொடுத்தாரு, முறுமுறுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பெற்றீங்கன்னா அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்க வாழ முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அடிமை தினத்திலிருந்து வந்த பிறகு கேட்ட காரியம் மோச இடத்துல, ஆண்டவரே நீர் ஏன் இந்த காரியத்தை அனுமதிச்சு? ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 16:12 பார்த்தோம். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 16:12 முதல் வரியை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின், அப்போது இங்க பாருங்க, முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். எனக்கு ஆண்டவர் காரியத்தை முறுமுறுப்போடு கொடுக்கிறாரோ அது ஆசீர்வாதமா இருக்கு. அந்த காலவேளை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எதை நிமித்தம் நீங்க சோர்ந்து போறீங்க, எதை நிமித்த வாழ்க்கையில உடஞ்சு போறீங்க, எதை நிமித்த வாழ்க்கையில எனக்கு இது இல்லையே நினைக்கிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 8 மாதங்கள் ஆண்டவர், நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை நிறைய குறைவுகளை மாத்தி இருக்கிறார், நன்மையை தந்திருக்கார். ஒரு கிறிஸ்தவன் இப்படியாக சொன்னானா, ஆண்டவரில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை நீங்க கைவிட்டீங்கன்னு கேட்டாரா. ஆண்டவர் கேட்டாராம், ஏப்பா நான் உன்னை ஏன் கைவிட்டேன், நான் எப்போ கைவிட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் நான் போயினே இருந்தேன், எனக்கு பேங்க்குக்கு போனேன், பைசா கேட்டேன், இந்த பைசா எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால திரும்பி வந்தேன், எனக்கு இது ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கடன் இருக்குதா இல்லையான்னு கேட்டாராம். எனக்கு கடனே இல்லை. சந்தோஷமா இருக்கிறியா இல்லைன்னு கேட்டாராம். சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஒருவேளை நீ போன அந்த லோனு மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கடன்காரனா இருந்திருப்ப, பெரிய ஒரு நஷ்டத்தை நீ அனுபவிச்சிருப்ப, அந்த எல்லா பிஸ்னஸ்ல ஒன்றுலாம் போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு நீ ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியாது. நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க கூடாது கேட்டபோது அவன் ஆண்டவர் நன்றி சொன்னானா. அநேக நேரத்தில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நான் செய்தேன், ஆண்டவர் எனக்கு அது செய்யலை. ஆண்டவர் மாத்திரம் நம் செய்த எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலளித்திருந்தார்னா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்க. வாழ்க்கையில் வசனத்தை கேட்கிறவராக இருக்க மனிதன் தெரியுமா, கேட்டது எல்லாமே கொடுத்ததுன்னா ஆண்டவர் விட்டு தூரமா போயிடுவீங்க. நல்ல ஆண்டவர் தெரியும், என் பிள்ளைகளுக்கு நான் எதை கொடுக்கணும், எந்த காலத்தில் எதை நான் கொடுங்க ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுப்போடு கேட்கும் போது நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து வந்தாலுமே ஆசீர்வாதமாக இருக்காது. எங்கேருந்து வந்தது மன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கு வரைக்கும் யாருமே சாப்பிடல. வானத்திலிருந்து ஒரு பொருள் இது வரைக்கும் என்ன கிடைத்தது? அபிஷேகம் வந்தது. வானத்திலிருந்து அபிஷேகம் வந்துதான், வானத்திலிருந்து வல்லமை வந்தது, எல்லாமே வந்தது, வார்த்தை வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் உணவு வந்தது. வேற எந்த ஜனத்துக்கும் அப்படி வரல. ஆனா அந்த உணவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, வனாந்திரத்துல மன்னாவை சாப்பிட்டவங்க எல்லாம் மரித்து போனாங்க. ஆனா இன்று நான் உனக்கு பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் எப்படி தெரியுமா, உனக்கு அது ஜீவனா இருக்கிறது, உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்மலாம் இன்னைக்கு இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு தகுதியற்றவங்க தெரியுமா. இந்த அப்பத்தை நம்ம இன்னைக்கு எடுக்கணும் தெரியுமா. திருவிருந்தில் யாரெல்லாம் முழுக ஞானஸ்தானம் எடுத்து இந்த அப்பத்தில் எடுத்து நானும் அந்த சரீரத்தை ஐக்கியமாக இருக்கிறேன், அவருடைய பந்தியில் ஐக்கியமாக சொன்ன நம்மளாம் தகுதியற்றவர். ஏன் தெரியுமா, ஒரு இஸ்ரவேல் இல்லாத ஒரு பெண் வந்து ஆண்டவர் சொல்றா, ஆண்டவரே நான் அந்த அப்பம் எனக்கு வேணும் சொல்லும் போது ஆண்டவர் எந்தமா சொல்றாரு, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாக சொல்லுகிறார் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26. கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம், யாராவது வேகமா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, இங்க பாருங்க, ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறா. அவர் யாருன்னா கானான ஸ்திரீ. ஏன்னா பாருங்க, இந்த கானான ஸ்திரீகள் வந்து எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களை சம்பந்தம் கொள்ள மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வந்து எல்லாத்துலையும் பார்க்கும் போது இங்கே இருப்பாங்க, மற்ற யாராக இருந்தாலும் அவங்க இங்கே தான். இன்னைக்கு கூட சொல்லப்படுகிறாங்களே, இந்த ஜாதின்னு இருக்கிறபடினால மேல் ஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கீழ் ஜாதி மக்களை இப்படி தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்க எந்த ஜனமாக இருந்தாலும் அவங்க பார்வையில் இங்கே தான் இருக்கணும், அவங்க உயர்ந்தவங்க நினைப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு ஸ்திரீ வந்து கேட்குறா, கானான ஸ்திரீ. நல்லா பாருங்க, கானான ஸ்திரீ வந்து கேட்குறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க, பிசாசினால ரொம்ப போராட்டமாக இருக்குது, விடுதலை வேணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன வார்த்தை உபயோகிக்கிறார் மட்டும் பாருங்க, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமான்னு கேட்குற. அப்படின்னா தெரியுமா அர்த்தம்,
என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு உண்டான அப்பத்தை எடுத்து புறஜாதிகளாகிய உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு அவ பதில் என்ன சொல்லுகிறான்? அந்த 27 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஏமா, நாய்களுக்கு போடுறத முடியும், பிள்ளைங்களை அப்பத்தை எப்படி போட முடியும்? ஆனா அவ கேட்கறா பாருங்க, அந்த துணிக்கையிலேருந்து கீழே விழும் பாருங்க, அந்த துணிக்கை என்னது, சின்ன ஒரு பிட்டு விழும் பாருங்க, அதை எடுத்து சாப்பிட்டு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சரீரத்தை நம்ம கொடுக்கும் போது நம்ம நீங்க எவ்வளவு ஒரு பயபக்தியோடு அதை எடுக்கிறீங்க தெரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மெல்லாம் புறஜாதிகள், நமக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஒரு காலத்தில் மண்ணை வழிபட்டிருந்தோம், கல்லை வழிபட்டிருந்தோம், இயற்கையை வழிபட்டிருந்தோம், அறியாமையினால ஆண்டவர் அறிந்தோம், எங்கேயோ நம்ம தூரமாக இருந்தோம். நம்மளாம் இஸ்ரவேலர் கிடையாது. நம்மளாம் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் ஏதோ ஒரு 12 ஒரு கோத்திரத்தார் நம்ம கிடையாது, லேவியரும் கிடையாது, ஆசாரியர் கிடையாது. ஆனால் 40 வருடங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே புசித்து தேவனோடு ஐக்கியமாக இருந்தாங்க. வேற எந்த ஜனங்கள் சாப்பிடல. ஆனால் முதல் முறையாக வேதத்தில் அவர் வந்து சொல்றாரு, புறஜாதிகளாகிய நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, இது வரைக்கும் நீங்க தூரமாக ஒரு எப்படி சொல்லுனா, பிள்ளைகளுக்கு எடுத்து நாய்களுக்கு நான் எப்படி போட முடியும்? அப்பேற்பட்ட இனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக பிட்டு இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை காட்டிலும் இது 1000 மடங்கு சிறந்த அப்பம். இது ஜீவனை தரும். அல்ல வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தரிடமிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக நம்புறீங்க? ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக நம்புங்க, அது உங்களை பிழைக்கும். எப்படி பிழைக்கும்? மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, கர்த்தரிடமிருந்து வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பிழைப்பான்? நான் சொல்லட்டுமா? வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. ஒரு வார்த்தை உங்களோடத்துல வருது, அது தீர்க்கதரிசனமான வார்த்தையா இருக்கட்டும். சில வீட்டுக்கு நான் போகும்போது ஜெபம் பண்ணி சொல்லுவேன், சிஸ்டர் உங்க வாழ்க்கையில் இது நடக்க போகுது, நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாதான். அந்த வார்த்தை உங்க இடத்துல வந்ததுன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். சில நேரங்கள் அந்த வார்த்தைகள் தாமதிக்கலாம். சில நேரத்தை நான் சொல்லும் பொழுது, இல்லை ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் போது அந்த வார்த்தைகள் தாமதிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தங்கள் குறித்த காலத்தில் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து என் வாழ்க்கையில் ஏன் நடக்கன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நம்புகிற ஒரு நாள் அவர் வார்த்தையை அவிசுவாசமாக நம்பாமல் இருக்க மாட்டான். ஒவ்வொரு நாள் விசுவாசிப்பான். கர்த்தரோட பேசுகிறார், கர்த்தரை நடத்துகிறார். அந்தமான்ல ஒரு ஊழியக்கார் சொன்னார், என்ன கேளுங்க பாருங்க. அந்தமான்ல ஒரு ஊழியக்கார் சொன்னார், அந்தமான்ல நம்ம ஊரில் கூட அவர் வந்திருக்கிறாரு. அவர் மிஷினரியாக இருந்த நாட்களில் அங்கே சாப்பாடுலாம் எதுவும் இருக்காதான். அப்போ அந்த தென்னை மரம் தான் கடல் ஓரத்தில் அதிகமாக இருக்குமா. இப்போ என்னத்தம்மா பண்ணுவாங்களாம், அந்த தேங்காயிலேருந்து வர தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு தேங்காவை சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் பசி அதிகமாக ஆக ஆக அவங்களுக்கு மயக்க வரும். ஆனால் ஊழியத்துக்கு போகும்போது இங்கேருந்து என்ஜோ நகர் தூரம்லாம் கிடையாது, இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் தூரத்துக்கு அவங்க போகணும், கப்பலில் போகணும், பிரயாணத்தில் போகணும், நடந்து போகணும். அப்போ என்னத்தம்மா பண்ணுவாங்களாம், உண்மையை அவர் சொன்னதை சொல்கிறேன், வேதத்தை எடுத்து வாசிப்பாங்களாம். வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறபடினால இந்த வார்த்தையின்படி என்னை என்ன தெரியுமா, இந்த வசனத்தை நான் படிப்பேன், என் காதுக்கு இந்த வசனம் வர வர என் வயிறுல உண்டாகிற பசியெல்லாம் மாறணும், நான் அப்படியே திருப்தி ஆகணும், எனக்கு பசியே உண்டாகக்கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, வேதத்தை எடுப்பாராம், 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 5 அதிகாரம் 10 அதிகாரம், ஒரு புக்கே போகுமா. கடைசியாக அதை படித்து முடிக்கும் பொழுது சாயங்காலமாக ஆகும் பொழுது அவருக்கு உண்டான பசியை அதை மறந்துடுவாராம். அந்த பசியானது ஏதோ வார்த்தையினால திருப்தியானதை போல உணர்வாராம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. அந்த அப்பத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு. நீ எந்த அப்பத்தை சாப்பிட போற என்பது உன் கையில் தான் இருக்குது. வனாந்திரத்தில் போல வாழ்க்கையில் இந்த அப்பத்தை நல்லா பாருங்க. இதை மன்னாவை போல நீ பார்த்தனா வாழ்க்கையில் ஜீவன் இருக்காது. மேபி காலையில் வரும், சாப்பிடுவேன். எப்படி தெரியுமா, அதிகாலையில் மன்னாவை போல எடுத்து கர்த்தர் மேய்ப்பராக இருக்கார், நான் தாட்சடியேன், இது மன்னா காலையில் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஜீவன் இருக்காது. அதனால வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அந்த நேரத்தில் வயிறு திருப்தியாகும். எப்படி தெரியுமா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சில நேரத்தில் சோர்ந்து போன நேரத்தில் மாத்திரம் கர்த்தருடைய வசனம் வரணும். பாஸ்டர் எதை சொல்ல மாட்டாரா, கர்த்தர் எதனா பேச மாட்டாரா, பைபிள்லேருந்து வாக்குத்தத்தம் பேச மாட்டாரான்றது என்ன தெரியுமா, அதிகாலையில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற வாக்கு தத்துவம்
அதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு திருப்தியாக்கும், ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆனால் இந்த ஜீவ அப்பத்துக்கு என்னத்தம் அடையாளம், என்ன ஜீவ அப்போ உங்கள் வாழ்க்கை கிரியை செய்யும் தெரியுமா? இந்த வார்த்தையை மன்னாவை காட்டிலும் ஜீவனுள்ள வார்த்தையாக நீ நினைக்க வேண்டும். இந்த வார்த்தை என்னை வழி நடத்தும், இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லுகிறது, ஒரு நாள் நீ உயர்த்தப்படுவ, ஒரு நாள் நீ மேன்மை அடைவ, ஒரு நாள் உன்னை சாட்சியா நிறுத்துவேன். இந்த வார்த்தையை நம்புங்க, இது உயிர்ப்பிக்குங்க, உயிர்ப்பிக்கும். சோர்ந்து போன நேரத்தில் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி சில வீடியோக்களை நம்ம பார்ப்போம். பெரிய சாதிச்சவங்க அந்த ஸ்டோரியெலாம் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். யூடியூப்பில் எதனா இன்ஸ்பிரேஷனாக அப்படியே உண்டாகிற அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கோட அதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். ஏய், இந்த நேரத்தில் எப்படி இந்த வசனம் இந்த காரியம் கேட்கும் போது எப்படி இருக்குதுன்னு இருக்கும். நான் சொல்லுகிறேன், அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும், அடுத்த நொடியை சோர்ந்து போயிடுவீங்க. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் இனி வாழவே முடியாது. இனி வாழ்க்கையில் வாழறதுக்கு பலனே இல்லை. இனி என் எதிர்காலமே தெரியல, என்னை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த ஸ்கோப், எந்த நம்பிக்கை இல்லைனா, நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை மாத்திரம் விசுவாசிங்க. இந்த வார்த்தை மரிக்கிறவனையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. இந்த கால வேளையில் நீ எதை நம்புறையோ இல்லையோ, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. அல்லேலூயா. இங்க பாருங்க, என்னிடத்துல எது வேணா இல்லாம போகலாம், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை எனக்குள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை என்னை நடத்தும். நான் சொல்லுகிறேன், நிறைய நேரங்கள் சில காரியங்கள் நடக்கும்போது சோர்வுகள் உண்டாகும், நிறைய காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். நல்லா பாருங்க, தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், வேதத்தில் உள்ள எல்லாருமே யாரெல்லாம் பெரிய காரியங்கள் யாருமா செய்தா, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பிறகு எலியா சோர்ந்து போயிருந்தான், அவன் எழுந்து நடந்தான், ஓரேப்பு மட்டும் நடந்து சென்றான். சோர்ந்து போனவன் உயிர்ப்பித்தது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தாங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்தவர்கள் ஜீவனுள்ளவர்களாக எழுந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு திருவிருந்தை நம்ம எடுக்க போகிறோம். இந்த அப்பத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இது எனக்காக பிக்கப்பட்டது, இது எனக்காக பிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் தான் சாப்பிட்டாங்க. அதை விட மேலான ஒரு அப்பம், அதை விட எனக்காக கிழிக்கப்பட்ட ஒரு அப்பம், இந்த ஜீவாப்பத்தை என்னிடத்தில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. நான் உம்மோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக, உம்முடைய பிள்ளையாய் மாறும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறப்பா. நான் நன்றி சொல்லுகிற நேரத்தில் நிறைய நேரத்தில் பாருங்க, நான் ஏன் கிறிஸ்தவத்துக்கு வந்தேன், நான் ஏன் கிறிஸ்தவத்தில் மாறினேன், கிறிஸ்தவத்தை நம்புவதனால என்ன கிடைக்கும்? நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலத்தில் அந்நியராக இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம் பிள்ளையாய் மாற்றி இந்த அப்பத்தின் மூலமாக ஐக்கியப்பட்டு, நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு உன் கண்ணில் தெரியாம இருக்கலாம், ஆண்டவரை நீ பார்க்காம இருக்கலாம். ஒரு வேளை சொல்லலாம், சண்டே வர நான் யாரும் இங்கே பார்த்தது இல்லையே, இந்த சிலுவையை மாத்திரம் நான் பார்க்கிறேன். நான் சொல்லட்டுமா, உனக்கு கண்ணில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இரவும் பகலும் 24 மணி நேரமும் கர்த்தர் உன்னோட தான் கூட இருக்கிறார், உன்னோட தான் இருக்கிறாரு. சில நேரம் நாம் அவரை அறியாத போல இருக்கிறோம், அவரை நம்ம அறியறது இல்லை. ஆண்டவர் எப்படி இருப்பாரு? நான் சொல்லட்டுமா, ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய குரல் கேட்டாதான், பிள்ளை தூரமாக இருந்தாலும் அப்பா கூப்பிடும் போது பிள்ளைகளுக்கு கேட்குமா? என்ன பாருங்க, உங்கள் மகன் அம்மா பா அப்படி கூப்பிடும் பொழுது 10 பிள்ளைங்க விளையாடினாலும் எந்த குரல் எப்படிப்பட்ட குரல் என்பது உங்களுக்கு தெரியும். சந்தோஷமாக இருந்து அம்மான்னு கூப்பிட்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பிள்ளை ஒரு ஆபத்தில் மாட்டின்னுக்கும் போது அம்மான்னு கத்தும் போது அந்த அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு தீங்களை என் குழந்தை ஏதோ மாட்டிட்டு இருக்கு, ஏதோ இடிச்சிடுச்சு, ஏதோ அழுவுது, நமது அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய குரலை கேட்க கேட்க மாத்திரம்தான் இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் அறிவீங்க. சண்டே தோறும் வர்றீங்க, கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு வருஷத்தில் 54 52 சண்டே இருக்குது. வருஷத்தில் 52 வாரம் ஒரு வார்த்தை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? கர்த்தர் தான் பேசுகிறாரா, இல்லை மனுஷன் தான் பேசுகிறாரா, யார் இடத்துல பேச? அப்படியே இல்லை, கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார், கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறாரு. நீ எதை நினைத்து சோர்ந்து போய் விடாய்த்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த 9வது மாதம் உனக்கு தேவைப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது.
அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்ததுன்னா உனக்குள்ள புது நம்பிக்கை உண்டாகும், புது பலன் உண்டாகும். ஆண்டவரே இனி நான் நடப்பேன், ஆண்டவரே சோர்ந்துட்டேன், ஆண்டவரே கொஞ்சம் சோர்ந்துட்டேன். நான் நல்லா பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது we need to accept our mistake. நம்ம முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் பலவீனமானதான், கொஞ்சம் ஜெபிக்கலை, சோர்ந்து போயிட்டேன், இந்த மனுஷர்கள் பேசுவதனால கேட்டு சோர்ந்து போயிட்டேன், வாழ்க்கையில் என்னால் ஜெபிக்க முடியல, வாழ முடியல. நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்து உணர்ந்து தேவனிடத்தை கிருபை கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் தான் கிருபை தருவார். இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு விடை கிடைச்சே ஆகணும், பதில் கிடைச்சே ஆகணும், எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்லுகிறேன், இன்றே எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை போதித்து நடத்துவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேற ஒரு அப்பமும் வேதத்தை சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 4 வசனம். பரிசுத்த அப்பம் இருக்கிறது. இங்க பாருங்க, வேதத்தில் பார்த்தோம், முதலாவது மன்னாவை பார்த்தோம், இரண்டாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பிட்ட அப்படி சரீரமாகிய ஜீவ அப்பத்தை பார்த்தோம், மூன்றாவது சொல்லப்படுகிறது பரிசுத்த அப்பம். அல்லேலூயா. இது என்ன பரிசுத்த அப்பம்? அந்த நாட்களில் அப்பத்தை வைப்பாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைப்பாங்க. இதை வேற யாரும் சாப்பிட முடியாது. யார் சாப்பிடுவான்னா ஆசாரிகள் மாத்திரம்தான் சாப்பிடுவாங்க. என்ன பாருங்க, ஒரு முறை தாவீதுக்கு பசி உண்டாகிறது. அப்போ ஆசாரி இடத்துல போய் கேட்குறான், இங்கே அப்பம் ஏதாவது இருக்கிறதா, நான் சாப்பிடலாமன்னும் போது அங்கே சொல்கிறாங்க, பரிசுத்த அப்பம் தவிர வேறு அப்பம் இல்லை, சாதாரண அப்பம் இல்லை. வார்த்தையை பாருங்க, சாதாரண அப்பம் இல்லை. ஏன்னா நீ சாப்பிட முடியாது. ஒரு வேளை பெண்ணிடத்தில் சேராது இருந்தால் கூட நீ சாப்பிடலாம், ஆனால் நீ எப்படின்னு தெரியல. இந்த பரிசுத்த அப்பம் சொல்லட்டுமா, மன்னாவை காட்டிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட பரிசுத்த அப்பத்தை காட்டிலும் இயேசு உனக்காக பிட்டப்பட்ட அந்த அப்பம் விலையேற பெற்றது. முதல் சொன்ன வனாந்திரத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை இஸ்ரவேலர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். இயேசு உனக்காக அவர் சரீரத்தை பிட்டு கொடுத்தார். ரெண்டாவது ஒரு அப்பம் இருக்கிறது, பரிசுத்த அப்பம். இதை யார் தெரியுமா சாப்பிடுவா? ஆசாரியர்கள் மாத்திரமே. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் பரிசுத்த அப்பத்தை ஒன்று கொடுக்கல. ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த அப்பத்தை சாப்பிட்னா எனக்குள்ள சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த அப்பத்தை பிட்டும் போது எப்படி தெரியுமா அப்பம் இது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிதானித்து சோதித்து உன்னை நீ நிதானித்து நீ பரிசுத்தமாக ஆண்டோட சமூகத்தில் சேர கடவுள்னு தெரியுமா? எப்பா, உனக்கு பரிசுத்த அப்பத்தில் நான் கொடுக்க முடியாது, சாதாரண அப்பத்தில் நான் உனக்கு கொடுக்கல, என்னுடைய சரீரத்தை கொடுக்குறேன். ஆனால் இந்த பரிசுத்த அப்பத்தை காட்டிலும் இந்த சாதாரண அப்பத்தை காட்டிலும் மன்னாவை காட்டிலும் என் சரீரம் பரிசுத்தம் உள்ளது, என் அப்பம் பரிசுத்தம் உள்ளது, அது ஜீவனை தரும். ஆனால் அதற்கு முன்பாக வரும்போது நீ நிதானிக்கணும். எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், அதாவது ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், என்ன பாருங்க, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்னு ஒரு ஊழியக்காரர் லண்டன் தேசத்தில் இருந்தாராம். அவர் அனுதினமும் ஒரு காரியத்தை செய்வாராம். அனுதினமும் அந்த அப்பத்தை எடுத்து திராட்சரசம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த கம்யூனியன் எடுப்பாராம், திருவிருந்து எடுப்பாராம். அப்போ எடுக்கும் போது அவர் இடத்துல கேட்டாங்களாம், ஏன் எப்பொழுதுமே இந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்கிறீங்க? சொன்னாராம், நான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிடறேன், அதனால் தூங்க போகும்போது நான் இந்த திருவிருந்தை எனக்கே நான் ஜெபம் பண்ணி எடுக்கும் போது நான் உணர்கிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த இரவு வேளையில் நீ வந்தீரானால் நான் எங்கே போவேன்? நல்லா கேளுங்க, இந்த அப்பத்தை பிற்றத்தோட வேலை உங்களுக்கு தெரியணும். பவுல் சொல்லுகிறாரு, நீ அபாத்திரமாக இருக்கக்கூடாது. அநேக நித்திரை அடைந்திருக்கிறாங்க, கனவீனம் அடைந்திருக்கிறாங்க. நிறையா நேரத்தில் ஏன் தெரியுமா கர்த்தர் நம்மளை அடிக்கிறாரு? ஆண்டு வேத வசனம் பொய் சொல்லலை. யாருன்னா அபாத்திரமாக இதை எடுக்கிறீங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அது எப்படி தெரியுமா? ஒரு பரிசுத்தமாக உன்னை கொடுக்கும் பொழுது, நான் அசுத்தமாக இருந்தது எடுக்கும் போது அவர் ரத்தத்தையும் சரீரத்தை நான் குற்றப்படுத்துகிறேன்.
கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அவர் சரீரமானது கிழிக்கப்பட்டதான். எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ரோமர்கள் அடித்த ஒவ்வொரு அந்த சங்கிலியிலும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஊக்கு மாதிரி இருக்குமா, அது அடிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது 1.5 இன்ச்சு சரீரத்துக்குள்ளே இறங்குமா. அந்த ஆணி இறங்குச்சுன்னா எடுக்கும் பொழுது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு வருமா. கிட்டத்தட்ட 1:40 1:39 முறை அடித்தாங்களாம். சொல்லப்படுகிறது மரியாளுக்கு அவர் சரீரத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கிழிக்கப்பட்டது. இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம் உங்களுக்காக கிழிக்கப்பட்டது. ஆண்டவர் சாதாரண ஒரு காரியத்தை ஒன்று கொடுக்கல, இலவசமாக ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்காக விலக்கிரயம் கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த அப்பத்தை சாப்பிட்டவங்க எப்படி தெரியுமா, தகுதி இருந்தால் போதும், நான் ஆசாரியன், நான் பரிசுத்தவான் நினைச்சாங்கன்னா அந்த பரிசுத்த அப்பத்தை சாப்பிட முடியும். ஆனால் இந்த அப்பத்தை எடுப்பது என்ன தெரியுமா, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் எப்பொழுது நான் உணர்ந்து இதை எடுப்பதற்கு நான் தகுதி உள்ளவனாக என்னை அறிக்கை பண்ணி எடுக்கிறேனோ, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பாத்திரவான மாற்றுகிறார். நான் சொல்லுகிறேன், இதை குற்றப்படுத்தாதீங்க, இதை குற்றப்படுத்தாதீங்க. வாழ்க்கையில் இல்லாத வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நமக்குள்ள துணிகரம். எனக்கு வாழ்க்கையில் துணிகரம் நமக்குள்ளே வருதோ, நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் நம்ம மேலே பிரியப்பட மாட்டார், பிரியப்பட மாட்டார். நமக்கு துணிகரம் மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை தவறுன்னு செஞ்ச பிறகு நான் சொல்லுகிறேன், உங்களால் வெளியே கூட அறிக்கை பண்ண முடியல, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சு சொல்ல தேவையில்லைங்க, உள் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் நான் எடுக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நான் வாழ்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பான் நம்ம இடத்துல. ஏன்பா என் சரீரம் உனக்கு அற்பமாயிடுச்சா? இந்த உலகத்தில் பரிசுத்த அப்பத்தை அவங்க ஆசாரிகள் மட்டும் சாப்பிட்டாங்க. அந்த அப்பத்தை காட்டில நான் உனக்கு ஒரு சிறந்ததை என் சரீரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நீ அதை குற்றப்படுத்துறியா? நீ ஆண்டோட சமூகத்தில் வரும்போது நம்ம சோதித்து நிதானித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் என்னிடத்துல என்ன குறைய நீ காண்கிறீ? ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாதான் நம்ம யார் என்பது தெரியும். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்காம நின்னாலும் இப்படி தலை எப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், ஒன்றும் தெரியாது. கண்ணாடிக்கு முன்னாடி என்ன தெரியுமா, தேவ சமூகத்தில் வரும்போது தான் தெரியும் நான் பாவியான மனுஷன். பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, இரவு முழுதும் பிரயாசப்படுகிறான், ஒரு மீன் கிடைக்கல. தேவன் அவன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்த பிறகு சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் படகுலேருந்து நீங்கள் இறங்கிடுங்க. ஏன் தெரியுமா, நீர் வந்து என் படகுல அற்புதம் செய்வதற்கும் அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கும் நான் தகுதியற்றவனா நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய நன்மைகள் ஆண்டவர் செய்கிறார், நிறைய காரியங்களை வாழ்க்கை அதிசயங்களை காணுறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த காரியம் இருக்க மாட்டேது? நான் சொல்லுகிறேன், வெளியிருக்கிற ஜனங்களுக்கு நான் பேசலை, உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தான் பேசுகிறேன். ஏன் தெரியுமா, சொந்த பிள்ளைகளை மாத்திரம்தான் உரிமையோடு சொல்ல முடியும், வெளியிருக்கிற மந்தைகள் நான் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, ஏற்கனவே அவர்கள் வேறு ஒரு தொழுவத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் ஒரு நாள் இந்த மந்தைக்குள் சேர்க்கப்படும். முதலாவது இருக்கிற ஆடுகள் சரி செய்யப்பட வேண்டும். எதில்? நடக்கையில், செய்கையில், பார்வையில், யோசனையில், எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் கரைப்படாது பரிசுத்தவானாய் நான் விளங்கப்படுவது எனக்கு அவசியம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த அப்பத்தை காட்டிலும் கர்த்தர் எனக்காக பிக்கப்பட்ட சரீரம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். மன்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இஸ்ரவேல் மாத்திரம் சாப்பிட்டாங்க, ஆனால் உனக்காக அவர் பிட்டு கொடுத்தார். 2வது ஒரு காரியத்தை சொன்னேன், ஆசாரிகள் மாத்திரம் சாப்பிடுகிற பரிசுத்த அப்பத்தை காட்டிலும் அவர் தம் சரீரத்தை பிட்டு உங்களுக்கு கொடுத்தார். 3வது ஒரு காரியம் இருக்குது, இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 127 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதை மட்டும் நான் பேசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அதிகாலையில் எழுந்து, நேரப்பட வேளையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. இங்கே பாருங்க, 3வது ஒரு காரியம் என்ன பாருங்க, எந்த காரியம் பார்க்கும் போது வருத்தத்தின் அப்பம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் 3வது ஒரு அப்பம் இருக்கு, என்ன தெரியுமா, வருத்தத்தின் அப்பம். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன கேட்டாங்க, இந்த வருத்தத்தின் அப்பம்னா என்ன தெரியுமா? நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு துக்க காரியம் நடக்குது, என்ன பாருங்க, ஒரு துக்க காரியம் நடக்குது. அப்போது அந்த 7வது நாள் எத்தனையோ நாள் சாப்பாடு போடுவாங்க, அதை நீங்கள் சாப்பிடுவீங்க. பிரியாணியே போட்டாலும் எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க?
யாருமே சாப்பிட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? துக்கத்துக்காக போட்ட சாப்பாடு அது சில பேர் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது முறை கூட கேட்டு சாப்பிட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அது சாப்பிடக்கூடிய இடம் கிடையாது. ஆனால் வந்தவங்களை விருந்தோம்பதுக்காக அதை பண்ணுவாங்க. அது பேர் என்ன தெரியுமா? வருத்தத்தின் அப்பம். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறதுன்னு விருது. அப்படின்னா தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோமானா வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு இருப்போம். அதனால ஒரு போஷிப்பு இருக்காது, வயிறு நிரம்பும், துக்கத்தோடு இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரமாக இருக்கும். என்னதான் ஆனாலும் காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க, மதியம் சாப்பிடுவீங்க. எத்தனை பேர் சொல்லுங்கள், உண்மையாக கையை உயர்த்தாதீங்க, யோசித்து பாருங்கள். இந்த வேலையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் முதல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தாதீங்க. உண்மையாலுமே எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக சாப்பிட்றீங்க? எனக்கு எந்த கவலையும் இல்லை, கணவரால், பிள்ளைகளால், மனைவியால், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வியாதி, என் குடும்ப சூழ்நிலை எதுவுமே இல்லை, சந்தோஷமாக சாப்பிட்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லட்டுமா? யாருமே சந்தோஷமாகவே இல்லை, வாழ்க்கையில் யாருமே நிம்மதியாகவே இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலையும் அநேக நேரத்தில் சாப்பிடும் போது எப்படி நம்ம சாப்பிட்றோம்? சில பேர்லாம் உயிர் வாழணுமே சாப்பிட்றாங்க, சில பேர் செஞ்சுட்டாங்கன்னே சாப்பிட்றோம், சில நேரத்தில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தினால் சாப்பிட்றோம். இங்கே யாராவது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருத்தத்தின் அப்பங்களை மாற்றி கர்த்தர் உன்னை திருப்தியாய் உன்னை நடத்துவார். உன் வாழ்க்கையில் எதை கண்டு ஒவ்வொரு நாளும் உணவை அதிகாலை எழுந்து வேலைக்கு போகும்போது துக்கத்தோடு நான் சாப்பிட்டு போகிறேன், வாழ்க்கையில் தூங்கும் போது வரும்பொழுதெல்லாம் சாப்பிடும்போது வருத்தத்தோடு சாப்பிட்றேன். வாழ்க்கையில் யாரெல்லாம் இங்கே இப்படி இருக்கிறீங்க நான் சொல்லட்டுமா? உன் கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. உன்னை மகிழ்ச்சியாக சாப்பிட வைப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருடைய பந்தியில் சேரபடினால அந்த அப்பத்தை விட இது சிறந்த அப்பம். அந்த அப்பத்தோட சிறந்த அப்பம் இது. உன்னை போஷிப்பார். நீ அதிகாலை எழுந்து துக்கத்தோடு சாப்பிட்ற பார்த்தீங்களா? அப்பா என்னப்பா, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்து சாப்பிட்றீங்க பாருங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இது மூலமாய் மாற்றுவா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். 2 வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். இந்த வசனத்தை மாத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் ஒருவரும் 50ஆம் வசனம் ஒருவரும் வாசிங்க பார்க்கலாம். 50, 58 2 பேர் வாசிங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்தை சாப்பிட்டவங்க எல்லாருமே செத்து போனாங்க. எல்லாரும் செத்து போனாங்க. எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, 20 லட்சம் ஜனங்கள்ல எல்லாருமே மன்னாவை சாப்பிட்டாங்களாம். ஆனால் ஒருத்தர் கூட பரலோகனாது கானானுக்குள் போகவே இல்லையா? என்ன பாருங்க, அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க, 20 லட்சம் பேர் சாப்பிட்டதில் ஒருத்தர் கூட கானானுக்குள் போகலை, யாருமே போகல. ஆனால் எந்த அப்பத்தை சாப்பிட்டாங்க சொல்லுங்க? நிறைய நேரத்தில் பாருங்க, அற்புதம் நடக்கிறது முக்கியம் கிடையாது, தேவைகள் சந்திக்கப்படுறது முக்கியம் கிடையாது, பாதுகாக்கிறது முக்கியம் கிடையாது. உன்னை அழைத்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும். அழைத்த தேசத்துக்கு நீ போகணும், வாக்கு தத்தங்களுக்கு போகணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன குறை ஒன்றும் இல்லைங்க, இருக்கதான் செய்யும். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்தில் 20 லட்சம் ஜனங்க மரித்தாங்க. எங்கன்னா மண்ணா குறைஞ்சுதா சொல்லுங்க? எங்கன்னா காடை குறைஞ்சுதா சொல்லுங்களேன்? மண்ணா இருந்ததா? காடை இருந்ததா? மேகஸ்தம்பம் இருந்ததா? அக்னி ஸ்தம்பம் இருந்ததா? கர்த்தர் முன்னே போனாரா? எல்லாமே இருந்தது. ஆனால் வருத்தம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. காணனை சுதந்திரிச்சாங்களா இல்லையா? சொல்லுங்க. இந்த வெளிப்பாடை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உனக்கு ஒரு வேளை மண்ணா இல்லாமல் இருக்கலாம், உனக்கு வேற காடைகள் வராமல் இருக்கலாம், உனக்கு வேற வேண்டிய அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் நீ கண்களினால் காணாமல் கூட இருக்கலாம். ஆனால் உனக்கு முன்னே அவர் போகிறாரு. நான் சொல்லட்டுமா? இந்த அப்பத்தின் மூலமாக நான் சொல்லுகிறேன், அழைத்த கானானுக்கு கர்த்தர் நிச்சயம் உன்னை கொண்டு போவார். அழைத்த கானானுக்கு உனக்கு நிச்சயம் கர்த்தர் அழைத்து செல்வார். நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எனக்கு வரலாம், ஆனால் என் கானானுக்குள் நிச்சயம் நான் பிரவேசிப்பேன். நான் கண்டு சாப்பிட்டு திருப்தியாகி அப்படியே போனவன் கிடையாது. எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதுக்குள் நான் பிரவேசிப்பேன். ஒன்றை மாத்திரம் நாடுங்க. சிஸ்டர் சொன்னாங்க, இந்த சபைக்கு வந்து நிறைய காரியங்கள் நான் கத்திர சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த சபைக்கு வர்றதுனால பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், இதெல்லாம் பேசிக்.
உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. சில வாக்குத்தத்தங்களை உங்களை செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்கணும். ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்குது என்ன தெரியுமா? இங்கே வருகிற கொஞ்சம் குடும்பமும் அதிகம் குடும்பமும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. உபவாச ஜபத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் இருந்தாலும் என் ஜபம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஜபிப்பேன் அந்த உபவாச ஜபத்துக்கு. ஆண்டவரே, என் சபையில் வரவங்களுக்கு விபத்துகள் வரக்கூடாது, மரணங்கள் வரக்கூடாது. ஐயோ, அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் இப்படி இருக்குது, கணவர் இப்படி இருக்குது, பொருளாதார இருக்குது, என் இறுதியும் கும்புறும். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, இவங்க ஆலயத்துக்கு வராங்க, வெறிமன வார்த்தையை கேட்டு எனக்கு தலைவலி சரியாச்சு, எனக்கு இந்த காரியம் சரியாச்சு சொல்றதை கொடுக்கக்கூடாது. என் வாழ்க்கை மறுரூபமானது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமானது. எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ கர்த்தர் அன்னை அங்கே என்னை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. உன் வருத்தத்தின் அப்பத்தை கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 காரியம் சொன்னேன். இயேசு பிட்டு கொடுத்த அப்பம் ஜீவ அப்பம், அதனால் நீ பிழைப்பாய். 3 அப்பத்தை காட்டிலும் சிறந்த அப்பம். முதல் அப்பம் வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை காட்டிலும் அவர் பிட்டு கொடுத்த அப்பம் என்னை வாழ வைக்கும். 2வது, பரிசுத்த அப்பத்துக்கு தகுதி வேண்டும். தகுதி இல்லாத என்னை இந்த அப்பத்தின் மூலமாக பிழைக்க செய்வாராக. 3வது அப்பத்தை சொன்னேன். வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்ற எனக்கு கர்த்தர் இந்த அப்பத்தின் மூலமாக என்னை வழி நடத்துவாராக. எத்தனை பேருக்கு வார்த்தை புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் உங்களை ஆசை கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?